கொடைக்கானல் மற்றும் உதகை செல்லும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களுக்கு இன்று முதல் கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்துள்ளன. இ பாஸ் பெற்ற வாகனங்களை மட்டும் காவல்துறையினர் அனுமதித்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சந்தோஷ் மற்றும் சதீஷ். சந்தோஷிடம் கேட்கலாம். சந்தோஷ், இந்த இ பாஸ் முறை பற்றியும் அதற்குண்டான கட்டுப்பாடுகள் குறித்தும் விரிவான விவரங்களை சொல்லலாம். ரெண்டு முக்கியமான விஷயங்களை நம்ம இதில் பதிவு பண்ணணும். முக்கியமான முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இந்த மலை மாவட்டங்களில் ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் பாதிப்புகளை குறைப்பதற்கான ஒரு முதல் கட்ட நடவடிக்கையாக இந்த இ பாஸ் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதுன்றது ஒரு வார்த்தை சொல்லலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, வாகனங்கள் அதிக அளவு செல்லக்கூடிய காரணத்தினால போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு அந்த இடத்துல சுற்றுலா செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகளே கடுமையான பாதிப்புக்குள்ளாகிறாங்க. இந்த இரண்டு விஷயங்களை கட்டுப்படுத்துவதற்காகத்தான் முக்கியமாக இந்த இ பாஸ் நடைமுறை கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா, மேட்டுப்பாளையத்திலிருந்து கல்லாறுங்கிற இடத்துல தான் இந்த சோதனை சாவடியானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல நீலகிரி மாவட்டத்திற்கு செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகளாக இருந்தாலும் சரி, அல்லது மற்ற பகுதியிலிருந்து வரக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, இ பாஸ் எடுத்திருந்தால் மட்டும்தான் வாகனங்களை அனுமதிக்கிறார்கள். இன்றைக்கு முதல் நாள் என்ற ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த விஷயம் தெரியாமல் வந்திருக்கிறாங்க. அவங்க வேலூர்லேருந்து வந்த ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட கேட்போம், நீங்கள் எடுக்காமல் வந்திருந்தீங்களே, என்ன பண்ணீங்க? இல்லை, எடுக்காமல் தான் வந்துருந்தோம். நாங்கள் வேலூர்லேருந்து வரோம். சார் தான் ஹெல்ப் பண்ணார் ரொம்ப. அது போட்டோம், இப்போ போட்டோம். இனிமேல் இதுக்கப்புறமா அவர் சொல்ல நாங்கள் போட்டு தான் வருவோம் கன்ஃபார்மாக. இப்போ வந்துருச்சா உங்களுக்கு? இப்போ இ பாஸ் வந்துச்சு. ஈஸியாக இவங்களே அப்ளை பண்ணி கொடுத்துட்றாங்க. ஒன்றும் அவ்வளோ பெரிய ரொம்ப இஷ்யூஸ் எல்லாம் இல்லை. இவங்களே அப்ளை பண்ணி கொடுத்துட்றாங்க. அதாவது இப்போ நம்ம நிறைய பேர் சுற்றுலா பயணிகள் வர்றவங்க இ பாஸ் எடுக்காமல் வராங்க. இந்த இடத்துல இ பாஸ் போட்டு கொடுக்குறீங்க இல்லையா? அது அந்த நடைமுறை எப்படி, எத்தனை பேருக்கு நீங்கள் போடலான்ட்டு இருக்கிறீங்க? அந்த இதை பற்றி சார், ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 6000 வெஹிக்கிள் தான் அலௌடுன்னு சொல்லி கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து நியூஸ் கொடுத்தாங்க சார் நேற்றுக்கு. அதுபடி அவங்க லிஸ்ட்டு வச்சுருக்காங்க. அந்த லிஸ்ட்டு தகுந்த மாதிரி 6000 வெஹிக்கிள் போயிடுச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்புறம் 12 மணிக்கு மேலே, நைட்டு 12 மணிக்கு மேலே தான் அது அலோவ் பண்ணுவாங்கங்க. இப்போ வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு நம்ம எப்படி எடுத்து கொடுத்துட்டு சார், இங்கே யாருமே எடுத்துகிட்டு வரல அப்படின்னாக்கா, இங்கே ஆன் த ஸ்பாட்லேயே 2 மினிட்ஸில் இ பாஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்றோங்க. அதுக்கான ஃபெசிலிட்டி கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்கள் கொடுக்குறீங்க? ஆமாங்க. அதாவது இப்போ நீலகிரி மாவட்டத்திற்கு செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகள் அங்கே வெளியூர்லேருந்து வரக்கூடியவர்கள் எடுக்காமல் வந்திருந்தால் இப்போ அவங்க எடுத்து கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா, திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரைக்கும் 6000 சுற்றுலா பயணிகளுக்கு மட்டும்தான், அதாவது வாகனங்களுக்கு மட்டும்தான் அனுமதி என்று சொல்லியிருக்கிறார்கள். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 8000 வாகனங்களுக்கு அனுமதி என்று சொல்லியிருக்கிறார்கள். முக்கியமான நோக்கம் என்பது மலைப்பகுதிகளில் ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் பாதிப்புகளை குறைப்பதற்காகவும், அதே போல் வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய வாகன நெரிசல் ஏற்பட்டு பாதிப்புகளை குறைப்பதற்காகவும் இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து நமது செய்தியாளர் சதீஷிடம் கேட்கலாம். சதீஷ், உதகையை பொறுத்தவரை இ பாஸ் முறையில் எத்தனை வாகனங்களுக்கு ஒரு நாள் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது? விவரங்களை சொல்லலாம். நிச்சயமாக, அதாவது கொடைக்கானல் செல்வதற்கான சுற்றுலா பயணிகள் வாகனங்கள் செல்வதற்காக இ பாஸ் நடைமுறை ஏப்ரல் 1ஆம் தேதியான இன்று முதல் அமலுக்கு வந்தது. இந்த அறிவிப்பை திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணன் நேற்று அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில், அதாவது ஒன்றுக்கு வேலை நாட்களில் ஒரு நாட்களுக்கு 4000 வாகனம் என்றும், விடுமுறை நாட்களில் ஒரு நாளுக்கு 6000 வாகனங்கள் என்றும் அனுமதிக்கப்படுகிறது. நாம் தற்போது நின்று கொண்டிருப்பது திண்டுக்கல் தேனி மாவட்ட எல்லையான கெங்குவார்பட்டி அருகே உள்ள ஒரு சோதனை சாவடியில் தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் இ பாஸ் பெற்ற வாகனங்கள் மட்டும் அனுமதிப்பதற்காக தற்காலிகமாக கொடைக்கானல் நகராட்சி நிர்வாகத்தைச் சேர்ந்த குழுவினர் இங்கே இந்த பகுதி வழியாக சுற்றுலா வாகனங்கள் அனைத்து வாகனங்களுக்கும் இ பாஸ் பெற்றுள்ளனரா என்பது குறித்து சோதனை செய்கின்றனர். மேலும் இ பாஸ் அனுமதி பெறாமல் வரக்கூடிய வாகனங்களுக்கு அவர்களே இந்த பகுதியில் இ பாஸ் ஆன்லைன் மூலமாக, மொபைல் ஃபோன் மூலமாக இ பாஸை அனுமதியை பெற்றுத் தருகின்றனர். வழக்கமாக இந்த விடுமுறை நாட்களில் சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலுக்கு அதிகம் வருவதன் காரணமாக இந்த போக்குவரத்து நெரிசல் அதிகப்படியான கொடைக்கானல் நகர்ப்பகுதியில் ஏற்படும். இதற்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தான் இந்த இ பாஸ் நடைமுறை அமலுக்கு வந்திருக்கிறது. இன்று வந்திருக்கக்கூடிய இந்த அமலின் காரணமாக கெங்குவார்பட்டி சோதனை சாவடியில் அந்த கொடைக்கானல் நகராட்சி குழுவினர் தொடர்ந்து அனைத்து வாகனங்களையும் இ பாஸ் பெற்றுள்ளதா என்று சோதனை செய்து தான் அனுப்புகின்றனர். இந்த சுற்றுலா பயணிகளுக்கான அந்த வாகனங்களுக்கு மட்டும்தான் இந்த இ பாஸ் நடைமுறை என்பது. மற்றபடி உள்ளூர் வாகனங்களுக்கு, அரசு பேருந்துகள் மற்றும் இந்த அத்தியாவசிய பொருட்களை ஏற்றுச் செல்லக்கூடிய இந்த வாகனங்களுக்கு இந்த கட்டுப்பாடுகள் கிடையாது. பொதுமக்கள், அதாவது இருசக்கர வாகனங்களுக்கும் சுற்றுலா சென்றால் அந்த இருசக்கர வாகனங்களுக்கும் இ பாஸ் பெற்றுள்ளார்களா, அவ்வாறு இ பாஸ் பெறாத நபர்கள் இ பாஸ் நடைமுறை இருப்பது என்பதை அறியாமல் சில சுற்றுலா பயணிகள் இங்கு வருகின்றனர். அவர்களுக்கும் இந்த கொடைக்கானல் நகராட்சி நிர்வாகம் சார்பாக அங்குள்ள பயனாளிகள் இ பாஸ் மொபைல் மூலமாக அப்ளை செய்து. விவரங்களுக்கு நன்றி சதீஷ் மற்றும் சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.